சவுத் இந்தியாவில் மெயினாக தமிழ்நாட்டில் பிக்கஸ்ட் ஆன்லைன் ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்கேமில் நானும் மாட்டிக்கிட்டேன். இந்த ஸ்கேமில் மெயினாக ஒர்க் பண்ணுறவங்க அண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்கள டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்கேமை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரியுது, லாஸ்ட் 7 months மட்டும் தமிழ்நாடு பீப்புள் 1000 crore மேலே சைபர் ஃப்ராட்ஸில் இழந்திருக்காங்கன்னு தமிழ்நாடு சைபர் கிரைம் சொல்லியிருக்காங்க. இந்த அமௌண்ட் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஓலா, யூபர் இயர்லி ப்ராஃபிட்டோட அதிகம். இந்த ஸ்கேமில் நான் எப்படி மாட்டினேன்னு சொல்கிறேன். தீபாவளிக்கு எல்லாருக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸை கிஃப்ட் பேக் பண்ணி ஜஸ்ட் 199 rupeesக்கு கொடுக்கலான்ற பிளானில் ட்ரை ஃப்ரூட்ஸ் ரெக்குவயர்மெண்ட்டை ட்ரேட் இந்தியாவில் போஸ்ட் பண்ணேன். பீகார்லேருந்து ஒரு பையா கான்டாக்ட் பண்ணி என்கிட்ட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு கொட்டேஷன் கொடுத்தாரு. அந்த பையா கிட்டேயும் நான் நம்பி பேமெண்ட்டை கொடுத்தேன். அவர்கிட்ட நான் பார்சல் ட்ராக்கிங் ஐடி தான் கேட்டேன். அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல, பிளாக் பண்ணிட்டு போயிட்டாரு. ஃபோன் பண்ணால் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சரி, நம்மளை ஏமாத்திட்டாங்க, சைபர் கிரைம் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். இது நடந்து 3 daysக்கு அப்புறம் செகண்ட் ஒரு பையா மகாராஷ்டிராலேருந்து கால் பண்ணார். அவர்கிட்ட நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ், ஆஃபீஸ் அட்ரஸ், டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ்லாம் வாங்கினேன். வாங்கிட்டு சரி ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி ஆர்டரை பிளேஸ் பண்ணேன். அவர் நான் சென்ட் பண்ணுற அமௌண்ட்டை சென்ட் பண்ணிட்டேன்னு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனேன். அவர் அதை பார்த்துட்டு உடனே நான் பிளாக் பண்ணிட்டு போயிட்டாரு. சரி, இந்த வாட்டியும் ஒரு ஸ்கேமில் மாட்டிக்கிட்டோம். இதையும் சைபர் கிரைம் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணுவோன்னு பண்ணிட்டேன். ஓப்பனாக சொன்னால் இந்த ஸ்கேமில் நான் 10,000 rupees இழந்துட்டேன். இந்த ஸ்கேம் ஆனால் இதோட முடியல. நெக்ஸ்ட் டே இன்னொரு வடக்கு பையா கால் பண்ணி, பேங்க் டெபிட் கார்டு உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு ரிசீவ் ஆகணும்னா ஓடிபி சொல்லுங்கன்னு சொன்னார். நான் கேட்டேன், இந்தியன் பேங்க்கா, ஸ்டேட் பேங்க்கா, ஹெச்டிஎஃப்சியான்னு கேட்டேன். உங்கள்கிட்ட இருக்க பேங்க்னு சொல்கிறாரு. அதான் எந்த பேங்க்? உங்கள்கிட்ட என்ன பேங்க் இருக்கோ அந்த பேங்க்ன்றாரு. எனக்கு புரியல. ஒரு வாட்டி நீங்கள் ஸ்கேமில் மாட்டிக்கிட்டீங்கன்னா கண்டினியூஸாக உங்களுக்கு ஸ்கேம் கால் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சேஃபாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க.